விஜய் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா என்னுடைய செய்தி ஆசிரியர் கூட பேச போறேன். அகப்பன் சார் வணக்கம். வணக்கம். அரசியல் நிகழ்வுல இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வு வந்து விஜயனுடைய செயற்குழு கூட்டம். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. பரந்தூர் மக்களோட சேர்ந்து வருவேன். என்ன சிஎம் சார் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ வந்து யாரோடையுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப 4 முனை போட்டி உறுதியாகுதா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு? உறுதியாகிவிட்டது 4 முனை போட்டி அப்படிங்கிறது. இன்னொன்னு வழக்கமா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, இவர் வந்து அதிமுக கூட தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு, பாஜக இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கு போயிருப்பாரு அப்படின்ட்டு. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு அறிவித்ததன் மூலமாகத்தான் அவர் வந்து 4 முனை போட்டியை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி அப்படிங்கிற போது இவர் தனித்து போட்டியா கூட்டணி அமைத்து போட்டியா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. விஜய் வந்து தன்னுடைய தலைமையில் தாவேகா தலைமையில கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப எந்த கட்சி வரப்போகுது, யாருடன்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இனிமே மெல்ல மெல்ல தொடங்கும். அதுக்கான ஆரம்ப புள்ளிகள் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது உறுதியானதன் மூலமாக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற அந்த வதந்திக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியை அவர் வந்து வச்சிருக்காரு. ஏன்னா தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது இப்போ எல்லாத்துக்கும் மூடு விழா பண்ணிட்டாரு. பாஜக வந்து தொடர்ந்து அவர் பேசிட்டே இருந்தார், ஒரு எதிர்த்து களம் காணுதல், ஒரு மதவாத சக்தி, பிளவுவாத சக்தி, கொள்கை எதிரி அப்படின்னு. திமுகவையும் இங்கு தொடர்ந்து தாக்கி பேசிட்டு இருந்தார். அதிமுகவை தொடர்ந்து அவர் எதையுமே பேசலையே, மறைமுகமாக ஒரு கூட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கும்போது முதலமைச்சர் வேட்பாளர் என்பதன் மூலமாகத்தான் அதுக்கு இப்போ வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஆக தமிழக அரசியல் களம் இப்ப சூடு பிடிச்சிருக்கு. 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு விஜய் தன்னை அறிவிச்சிட்டாரு. இப்ப சொன்ன மாதிரி வந்து 4 முனை போட்டி வந்து களத்துல வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து இதுல அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து துணை முதலமைச்சரா இருப்பாரு, எடப்பாடி வந்து முதலமைச்சரா இருப்பார்ன்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. இப்போ விஜய் தனித்து ஒரு விஷயத்த சொன்னதுனால 4 முனை போட்டி அப்படின்றதுனால இந்த தேர்தல் யாருக்கு சாதகமா போகுது? ஆக்சுவலி இது ரொம்ப டஃப்பான ஒரு களம் தான். ஏன்னா இப்பவே 10 மாதங்கள் இருக்கு. இப்பவே முடிவு பண்ணிட முடியாது. ஆனா விஜய் ஒவ்வொரு நகர்வையும் பார்த்து பார்த்து வைப்பதை இங்க சொல்ல முடியுது. ஏன்னா அவர் வந்து முதன்முறையாக களத்துக்கு சென்றது அப்படின்றது வந்து பரந்தூர் தான். பரந்தூர்ல அவர் நேரடியாக களத்தில் இல்லாவிட்டாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு மக்களை சந்திச்சாரு, ஒரு திறந்த வேன்ல இருந்தாரு அப்படிங்கிறதே முக்கியமான நகர்வாக பார்க்கப்பட்டது. இப்போ அந்த மக்களுக்காக மறுபடியும் இந்த செயற்குழு கூட்டத்துல குரல் கொடுத்திருக்காரு, தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நகர்வு முக்கியமானது. ஏன்னா வந்து எப்போது இந்த கூட்டம் நடக்குது அப்படிங்கிறதும் முக்கியம். களத்துக்கே வரவில்லை தாவைக்கா அப்படின்னா சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல லாக்அப் மரணத்துல வந்து அஜித்குமார் இறந்த நிலையில் அவரது வீட்டிற்கு சென்று அவர் தாயாருக்கும் தம்பிக்கும் ஆறுதல் தெரிவித்துவிட்டு 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கியிருக்காரு. எதுவா இருந்தாலும் நான் கூட இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சமயத்தில் தான் செயற்குழு கூட்டம் நடக்குது. தொடர்ந்து எதற்கு எதிராக இங்க களமாடுகிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து அவர் கொடுத்திருக்காரு. இதோடு அவர் நிக்கல. அடுத்த, ஏன்னா முதல் மாநாடு விக்கிரவாண்டியில அக்டோபர் 27ஆம் தேதி நடந்தது கடந்த ஆண்டுல. இந்த முறை ஆகஸ்ட் மாதம் 2வது மாநாடு நடக்க இருக்கிறது. அதற்கான ஒரு தீர்மானங்கள் எல்லாமே வந்து பேசப்பட்டிருக்கு. அப்போ திருச்சியிலோ மதுரையிலோ 2வது மாநாடு நடப்பதற்கான வேலைகள் தொடங்கப்படுவது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இன்னொரு பக்கம் செப்டம்பர் மாதம் முதல் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் மாதம் முதல் சுற்றுப்பயணம்ன்றது அரசியல் களம் வந்து அப்ப ரொம்ப அனலா தகிக்கிற காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது டிசம்பர் வரைக்கும் அவர் சுற்றுப்பயணம் செல்ல உள்ளார் தமிழகம் முழுக்க அப்படிங்கிறது தாவேகா அரசியல் களத்திற்கு இப்போதுதான் வந்திருக்கிறது, களத்துக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. இனிமேலும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர் வந்து மக்களை சந்தித்து பேசுகிறாரா, செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறாரா, அவருடைய அறிக்கைகள் மட்டும் பேசுமா அல்லது வேறு விஷயங்களில் அவர் எந்த மாதிரியான போராட்ட வடிவத்துக்குள்ள தலையிடுறாரு அப்படின்றத பார்க்கணும். இப்போ கூட தாவேகா வந்து ஒரு போராட்டத்திற்காக அனுமதி கேட்டிருக்காங்க. அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டும் காவல்துறை கண்டனம் தெரிவித்தும் அதற்கான அனுமதி இன்னும் பெறப்படவில்லை. அப்ப இனிமே அவங்களுடைய போராட்டம் என்ன, அவர்களுடைய வடிவம் என்ன, கொள்கை என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரிஞ்சிடும். கண்டிப்பா. இப்ப செப்டம்பர் முதல் சுற்றுப்பயணம் அப்படின்றத விஜய் சொல்லியிருக்கிறாரு. அந்த சுற்றுப்பயணத்துக்கு பிறகு எப்படியும் பிரச்சாரத்தை நோக்கி அவர் போயிருவாரு. இந்த அனல் பறக்கும் தேர்தல் களம் விஜய்க்கு வந்து எவ்வளவு சாதகமா இருக்க போகுது? ஏன்னா மக்கள் வந்து அவரை திரையிலே பாக்குறாங்க.
தரையில பக்கத்துல பார்க்கும்போது இப்ப கூட வந்து அவர் வீட்டுக்கெல்லாம் போய் ஒரு பிறந்த நாளுக்கு அவரை பார்க்க முடியல அப்படின்றாங்க. அவர் வீட்டு வாசல்லே காத்திருந்து அவர் பார்க்க முடியல. இப்பவே எங்களை பார்க்க மாட்டேங்கிறாரு. முதலமைச்சரான எப்படி பார்ப்பாரு? அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து சொல்லுது. எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்கிறாரு. யாருமே நெருங்க முடியாத ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப வந்து அவர் திரையிலிருந்து தரைக்கு வர்றது அப்படின்றது இப்ப வெற்றிக்காக போய் தான் ஆகணும். அது எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு விஜய்? இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி நகர்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அதனுடைய முதல் கட்டம் தான் வந்து அஜித் குமாருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினரை போய் சந்தித்தது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவர் தொடர்ந்து எப்போது சுற்றுப்பயணம் செல்வார் அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருந்தது. மார்ச் மாதம், களத்துக்கே வர மாட்டேங்கிறாரு. மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம் போய் ஜூலை வந்துடுச்சு. அப்ப இனிமேலாவது அது நடக்குமா, அது ஒரு சந்தேகம் தானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜனநாயகன் படப்பிடிப்பும் முடிந்தது. ஆக நடிப்புக்கு அவர் முழுக்கு போடுவதும் உறுதியாகிவிட்ட நிலையில இனிமேல் களத்துக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த ஒரு கூர்மையான பார்வை அப்படிங்கிறது தான் அரசியல் அனல் எப்போ வந்து தகிக்க ஆரம்பிக்கும்னு பார்த்தா செப்டம்பர்ல கண்டிப்பா தகிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடுன்னு ரொம்ப பரபரப்பா இயங்குற காலகட்டமாயிடும். 10 மாதம் தான் தேர்தலுக்கு இருக்குன்னு போது இன்னும் 2 மாதங்கள் கழித்து விட்டால் 8 மாதம் தான். கிட்டத்தட்ட 8 மாதங்கள் சுற்றி சுழல வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லா கட்சிகளுக்குமே இருக்குன்னு போது தாவேகா வந்து கூட்டணி அமைத்து தனித்து போட்டிடுது. அதாவது ஒரு பலமான கூட்டணியோடு 4 முனை போட்டியில 4வது முனை போட்டியா அது களமிறங்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு சதவீதத்தை உறுதி செய்வதற்காக வாக்கு வங்கி சதவீதத்தை ஏன்னா ஆசிட் டெஸ்ட் முதல் தேர்தல் அப்படிங்கிற போது இதுவரைக்கும் எதுலையுமே போட்டியிடாத போது உள்ளாட்சி தேர்தலில் அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் அவங்க நின்றுருக்காங்கன்னும் போது இது ஒரு ஆசிட் டெஸ்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது களத்தில் தங்களை நிரூபிக்க வேண்டும். ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட பதிவு பண்ணிடக்கூடாது. மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், ஒரு பெரும்பான்மையை நோக்கி நகர வேண்டும், ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு வந்து விஜய்க்கு இருக்கும். அதை எந்த அளவுக்கு அவர் நிரூபிப்பார் அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்னு பார்க்கும்போதுதான் ஆகஸ்டில் கரெக்டா வந்து 2வது மாநில மாநாடு, செப்டம்பரில் சுற்றுப்பயணம் இருக்கு. இந்த ஒரு மாதம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த முன் தயாரிப்பு பணிகள் இருப்பாங்க. அப்ப களத்துக்கு தாவேகா வந்து விட்டது என்பதை உறுதி செய்கிற நிகழ்வுகள் தான் இதெல்லாம். விஜய் ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. இப்போ வந்து திமுக வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு முடிவு எடுத்து ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கி நேரடியா வந்து மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் போய் பார்க்கறாரு. குறைகளை வந்து கேட்டு வாங்குறாங்க. இது வந்து முதலமைச்சரோட நேரடி பார்வையில இது நடக்கக்கூடிய ஒரு திட்டம். முன்னாடி வந்து ஒரு சீட்ல எழுதி இதுல போட்டா அது வந்து அந்த பிரச்சனையை 100 நாள்ல தீர்த்து வைக்கிறோம் அப்படின்ற முறையெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அது உங்களுக்கு கை கொடுத்துச்சும் கூட. இப்ப இந்த ஓரணியில் தமிழ்நாடு எப்படி கை கொடுக்க போகுது திமுக? ஓரணியில் தமிழ்நாடு திமுகவினுடைய மிகப்பெரிய முன்னெடுப்பாகவும் முக்கியமான திட்டமாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா வந்து அவங்க 3 இலக்குகளை குறிவைத்து செயல்படுறாங்க. அந்த 3 இலக்குகள், முதல் இலக்கு முக்கியமானது, ஒவ்வொரு பூத்துக்கும் 30% அதிகமா வாக்காளர்களை வந்து சேர்க்கணும். உறுப்பினர் சேர்க்கை வந்து நிச்சயமா இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு 4 ஆண்டு சாதனைகளை எடுத்து சொல்லணும், மக்களுக்கு விளக்கமா கூறணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு மத்திய பாஜக அரசு எந்த அளவிற்கெல்லாம் நிதி கொடுக்கவில்லை, ஆனாலும் தமிழ்நாடு அரசு எந்த அளவிற்கு சளைக்காமல் தமிழக மக்களுக்காக நிதி திட்டங்களையோ, உதவி திட்டங்களையோ, நலத்திட்டங்களையோ தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருப்பது என்பதை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது. இந்த 3 விஷயங்களையும் முதலமைச்சர் சொல்றதுதான், மண் காக்க, மொழி காக்க, இனம் காக்க நாம வந்து ஓரணியில் இணையணும் அப்படிங்கிறத. இது யார் எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தா 45 நாட்கள் இந்த இலக்கு திட்டம் அப்படிங்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த பக்கம் திமுக நிர்வாகிகள் எல்லோருமே இந்த 45 நாட்கள் சுற்றி சுழன்று பம்பரமா சுற்றி பணியாற்றணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சூறாவளி பிரச்சாரத்தை இப்போதே திமுக தொடங்கி விட்டதனுடைய அடையாளம் தான் இது. இணையதளத்திலிருந்து எல்லாத்திலுமே உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்திட்டே இருக்காங்க. நேற்று முதல் அது வந்து நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மிக முக்கியமான ஒரு திட்டமா பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து எந்த கட்சி முனைப்போடு செயல்படுகிறது, அரசியல் களத்துக்கு வந்து விட்டது, பிரச்சாரத்தை தொடங்கி விட்டது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு தொகுதியை பற்றி பேசாமல், வேட்பாளரை பற்றி பேசாமல், இத்தனை ஆண்டு சாதனையை, 4 ஆண்டு சாதனையை இப்போதே மக்களிடம் வெளிச்சம் போட்டு மிக ஆணித்தரமாக, அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும் என்பதிலே திமுக முதல் கட்சியாக களத்தில் இறங்கி தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது. இதற்கான வரவேற்பையும் தற்போது பார்க்க முடிகிறது. இதனுடைய அடுத்த கட்டங்கள் என்று பார்த்தால் அமைச்சர்களும் செல்வது உறுதியாக இருக்கிறது, எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் செல்வதும் உறுதியாக இருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் அதற்கான பயணத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை
பதிவு செய்ய வேண்டும் என்பதனால் அந்த 200க்கு மேலான தொகுதிகளிலே திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு இவர்கள் செல்வது உறுதியாக இருக்கு. கண்டிப்பா பேரலா வந்து கவர்மெண்ட்ல வந்து திட்டங்களை வந்து கொண்டு வர்றது, அது செயல்படுத்துறது, அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து ஏற்கனவே வந்து அந்த மண்டல பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஆட்களை வந்து போட்டாங்க. அவங்க இதுல பண்றது. அதே போல வந்து அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ல வந்து நம்ம முன்னாடி போயிடணும், எல்லாரையும் விட நம்ம முன்னாடி இருக்கணும்ன்றது இந்த மண்டல பொறுப்பாளர்களுக்கு பிறகு இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி முதலமைச்சர் டைரக்டா வீடியோ கால்ல வந்து பேசுறாரு. அவங்க மக்களை சந்திச்சிங்களா, போனீங்களா அப்படின்ற வீடியோக்கள்லாம் வந்து வெளியில வருது. எல்லா அமைச்சர்களும் நேரடியா களத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து ஃபீல்ட்ல மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பிரஸ் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திமுக வந்து இப்ப அவங்க ஸ்ட்ராட்டஜில போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து அதிமுகவுக்கு வருவோம். அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவங்களுக்கான திட்டம் என்ன? இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக கொஞ்சம் சொங்கி போய் தான் இருந்துச்சு. பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு பிறகு இப்ப இன்னும் கொஞ்சம் பூஸ்டா அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பாஜக இருக்கோ அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ்டாக் போடுறதாகட்டும், இல்ல ஏதாவது ஒரு யார் இந்த சார்லதான் வந்து அவங்க அதிமுக இருக்கிறதே வந்து வெளியில தெரிஞ்சுது. இப்பதான் மறுபடியும் பூஸ்ட் பண்றாங்களோ, பாஜகவோட சப்போர்ட்னால அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்களா? ஏன்னா டிபேட்ல பேசுறதுக்குலாம் அதிமுக சார்பா யாருமே வர்றதே இல்லை. அதை வந்து போன வருஷத்துல இருந்தே கடந்த 4 வருஷமா அதை செஞ்சிருக்கலாம். ஆனா இப்பதான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களோ. ஸோ அவங்களோட திட்டம் எப்படி இருக்கு? திமுக எப்படி ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கோ, அதிமுக சுற்றுப்பயண திட்டத்துல ரொம்ப தீவிரமா களப்பணியாற்றிட்டு இருக்காங்க. ஜூலை 7ஆம் தேதி முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. இதுல சிறப்பு என்ன அப்படின்னா 34 தொகுதிகளை உள்ளடக்கிய சுற்றுப்பயணமா இது இருக்க போகுது. கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்துல தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு. அவருக்காக ஒரு சிறப்பு பேருந்து ஒண்ணு வடிவமைக்கப்பட்டிருக்கு. வழக்கமா பிரச்சார வேன் அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. இவர் வந்து இந்த முறை வந்து சிறப்பு பேருந்துல தான் போறாரு. கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து சுற்றுப்பயணம் போறாரு. 34 சட்டப்பேரவை தொகுதிகளை இதுல கவர் பண்றாரு. சொல்லப்போனா இதுல ஒரு ரோட் ஷோவும் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ரோட் ஷோவில் அவர் வந்து மக்களோடு மக்களாக நடந்து செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவோடு பாஜக தலைவர்களும் இந்த சுற்றுப்பயணத்துல கலந்துக்கிறாங்க. அதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுல அண்ணாமலை இருக்கிறாரா அப்படின்றது. அண்ணாமலை இல்லை. ஓகே, அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மோதல் போக்குக்கு பிறகு பாஜக சம்பந்தமான அதிமுக சம்பந்தமான எந்த நிகழ்வுகளையும் பெருசா வந்து அண்ணாமலை தலை காட்டவில்லை. நயினார் நாகேந்திரன் இந்த பயணத்துல வந்து அதிமுகவுக்கு வந்து கை கொடுக்கிறாரு. பொன் ராதாகிருஷ்ணன் கை கொடுக்கிறாரு. வானதி சீனிவாசன் இருக்காங்க. இப்படி எல்லாருமே இருக்காங்க. பாஜக மூத்த தலைவர்கள் எடுத்துட்டீங்கன்னா எச் ராஜா முதற்கொண்டு வானதி சீனிவாசன் முதற்கொண்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை இல்லை. நயினார் நாகேந்திரன் இருப்பது உறுதியாக இருக்கிறது. அவரே சொல்லிட்டாரு. இப்ப சுற்றுப்பயணத்துல தொடர்ந்து நாங்க வந்து பயணிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆக இங்க இது ஏன் இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 கட்சியும் சேர்ந்து திட்டமிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி, இணைப்பு இருக்கிறது ஆனால் பிணைப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது, இது வந்து பொருந்துற கூட்டணி தான், நாங்கள் இணக்கமாகத்தான் செயல்படுகிறோம் அப்படின்றத மற்ற கட்சிகளுக்கு காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. இன்னொரு பக்கம் இவர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அதிமுகவிலேயோ பாஜகவிலேயோ நாங்க இணைந்து பணியாற்ற மாட்டோம்னு சொல்ல முடியாது. அப்ப நாங்கள் ஒன்றாகத்தான் பணிபுரிகிறோம், ஒன்றாகத்தான் இருக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காகவும், நீங்களும் சேர்ந்து தேர்தல் வேலையை ஒன்னா சேர்ந்து பார்க்கணும் அப்படின்றத கட்சியினருக்கு அறிவுறுத்துவதாகத்தான் இந்த 2 பேரும் இணைந்து செயல்படுவது அப்படிங்கிறது இதா இருக்கு. இது எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு அந்த சுற்றுப்பயண விவரங்களையும் மக்கள் கொடுக்கிற வரவேற்பையும் தான் பார்த்து தெரியணும். ஆக திமுகவுக்கு அடுத்து அதிமுகவும் இந்த சுற்றுப்பயண விவகாரத்துல களமிறங்கி இருக்கு. ஒரு பிரச்சாரத்தை, ஒரு வியூகத்தை வந்து இபிஎஸ் வந்து முன்னெடுத்திருக்காரு. அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும், பாஜகவையும் சேர்த்து கொண்டு அவர் களமிறங்குவது மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு வரவேற்பை பெறும்ங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திமுக கூட்டணி மேல வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு கண் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா வந்து திரும்ப இந்த பக்கம் இழுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வைகை செல்வன் அவர்கள் வந்து பேசும்போது கூட ஒரு ட்விஸ்ட ஒண்ணு போட்டுவிட்டு போயிட்டாரு. அதுல இருந்து வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திருமாவளவனை சீன்றதே வந்து எல்லாருக்கும் வேலையா போச்சோ அப்படின்னு. அவரு பாட்டுக்கும் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. அவருடைய பேச்சுகள்லாம் வந்து ரொம்ப தெளிவாவே இருந்துகிட்டு இருக்கு. வைகோவும் அப்படிதான், செல்வ பெருந்தகையும் அப்படிதான். இப்பவும் அதாவது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சீட்டே வந்து கம்மியானாலும் ஆதரவு திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கூட்டணி எப்படி இருக்கு? திமுக கூட்டணி இப்ப வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கு. எல்லோருமே வந்து விசிக இந்த பக்கம் வர வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க. எந்த பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு தாவேகாவும் விரும்புது, இன்னொன்னு அதிமுகவும் விரும்புது. கடம்பூர் ராஜில் ஆரம்பிச்சு செல்லூர் ராஜில் ஆரம்பிச்சு எல்லோருமே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். திருமாவளவன் அதிமுகவை குறித்து எதையும் வந்து எதிர்ப்பா பேசுனது இல்லை, அவர் வந்து இங்க வர்றது நல்லது, அவர் கட்சிக்கு நல்லது அப்படின்லாம் சொல்றாங்க.
தாவேகால வந்து முதல்லயே வந்து விஜய் கூப்பிட்டாரு, ஆதவர்ஜினா கூப்பிட்டாரு, எல்லாருமே கூப்பிட்டே இந்த இருக்காங்க. எழுச்சி தமிழர் மாநாடுக்கு பிறகு ஒரு பெரிய பவர் வந்துருச்சு. ஆமா. அது கவனிக்கணும். ஒரு பெரிய வரவேற்பு வந்து விசிகாவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனாலும் விசிகா வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது, நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், இந்த கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கான எந்த எண்ணமும் இல்லை அப்படின்ட்டு. இது இந்த இதில் இல்ல, போன தேர்தலிலேயே கூட அவருக்கு வந்து கூட்டணி உடன்பாட்டின் போது, தொகுதி பங்கீட்டின் போது அவருக்கு வந்து சின்ன கசப்பான ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஏன்னா இரட்டை இலக்கங்கள் அப்பவே கேட்கும்போது 6 தொகுதிகள் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த முறை கூட 6 தொகுதிகளே கொடுத்தாலும் கூட நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியே வரமாட்டோம், ஏனென்றால் இது மதவாத சக்திக்கு எதிராகத்தான் நாங்கள் இருப்போம், பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், பாமக இருக்கின்ற எந்த கூட்டணியும் நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்றத திருமாவளவன் தொடர்ந்து தெளிவா தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சுட்டே வர்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒருவேளை இப்போது உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு டபுள் டிஜிட்ல வந்து தொகுதி பங்கீட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தயாரா தாவேகாவும் அதிமுகவும் இருக்கும்போது அங்க போவீங்களா அப்படின்னு நிர்வாகிகள் கேட்கும்போது, அவர்கள் டபுள் டிஜிட் கொடுத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், ஏனென்னா எதுக்காக நாம எந்த கூட்டணியில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம், அந்த நிலைப்பாடு முக்கியம், மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது, பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடாது, இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, தொகுதிகள் குறைவாக இருந்தாலும் கூட திமுகவோடு இருப்பதுதான் தார்மீக அறம், அந்த அறத்தை நான் வந்து மீற மாட்டேன் அப்படின்னு நிர்வாகிகள் கிட்ட பேசினதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. ஆக அவரை எத்தனையோ பேர் இழுக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் திருமாவளவன் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டார் என்பதை மீண்டும் மீண்டும் திட்டவட்டமாகவும் நம்பிக்கையோடு தெரிவிச்சுட்டே இருக்காரு. கண்டிப்பா. அதே நேரத்துல வந்து திமுகவும் வந்து நடுவுல நிறைய விஷயங்கள்ல வந்து திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம், இவர் வெளியே வர போறாரா, அவர் வெளியே வர போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வைகோ வச்சு பண்றதோ, இல்ல செல்வப்பிரந்திகை வச்சு பண்றதோ, இல்ல திருமா வச்சு பண்றதோ ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா வந்து இவங்க எல்லாருமே வந்து கிளியரா இருக்கிறாங்க. நம்ம யாராவது வெளியே போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த பவரும் போயிடும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஈவன் கமல்ஹாசன் கூட அதை யோசிச்சுதான் அங்க போய் சேர்ந்துட்டாரோ என்னமோ. இப்போ திமுக கூட்டணி ஓகே. இப்போ அதிமுக கூட்டணி பாஜக அதுல வந்து புதிய தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு டேட்டா ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அது பத்தி என்ன தகவல் சொல்லுங்க. பாஜகவினுடைய தாய் அமைப்பு RSS அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா இப்ப மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி இங்கெல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து பெண் வாக்காளர்கள் தான். அப்ப நம்ம கட்சிக்கு வந்து பாஜகவுக்கு வந்து தேசிய தலைவரா பெண்ணை நியமிக்கலாம் அப்படின்றத முடிவுக்கு வந்திருக்காங்க. RSS அதுக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்கு, சம்மதம் கொடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது 3 பேருடைய பெயர்கள் வந்து இப்போ பரிசீலனையில இருக்கு. முதலாவது பெயர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழ்நாட்டுடைய மகள், ஆந்திராவினுடைய மருமகள், கர்நாடகாவில் இருந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுனால இப்போ அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு சொல்லவே வேணாம், அவங்களுடைய தலைமை பண்பு அப்படிங்கிறது அங்க வந்து பெரிய அளவில் பேசப்படுது அப்படிங்கிறதுனாலையும் சவுத்த கவர் பண்ணிடுவாங்க தொடர்ந்து வந்து 3 பேருமே தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் பாத்தீங்கன்னா. அப்படியா? ஆமா, முதலாவது நபரை நம்ம வந்து நிர்மலா சீதாராமன் சொல்றோம், அவங்க தென்னிந்தியாவில் இருந்து, அதனால்தான் தமிழ்நாட்டினுடைய மகளாக, ஆந்திராவினுடைய மருமகளாக, கர்நாடகாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாக பார்க்கும்போது முழுக்க தென்னிந்தியாவை கவர் பண்ணிடுவாங்கன்னு. அவங்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ராஜ்நாத் சிங் பேசியிருக்காங்க, அமித்ஷா பேசியிருக்காங்க, BL சந்தோஷ் பேசியிருக்காங்க. தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ மோடியினுடைய பார்வையும் நிர்மலா சீதாராமன் மீது இருப்பதால் அவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இரண்டாவது நபராக புரந்தேஸ்வரி இருக்காங்க, ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர், NT ராமாராவனுடைய மகள், ஆந்திர மாநிலத்துடைய பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவங்க, இப்ப எம்பியா இருக்காங்க. சந்திரபாபு நாயுடைய மனைவி புவனேஸ்வனுடைய சகோதரி இவங்க. ஆக இவங்களும் செல்வாக்கு மிக்கவர் என்பதனால் இவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கும்னு சொல்லப்படுது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து வெளிநாடுகளுக்கு சென்று பாகிஸ்தான் செய்த அட்டூழியங்களை பத்தி விளக்கம் கொடுத்ததுல இவங்களும் முக்கியமான பங்காற்றுறதுனால அவங்களுக்கும் தேசிய தலைவர் வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது நபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இப்போ வந்து MLA, நான் சொல்றேன், வானதி சீனிவாசன். ஓகே, பாஜக மகளிர் அணி தேசிய தலைவராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அந்த கட்சிக்குள்ள இருக்கிறதுனால, தொடர்ந்து வந்து பணியாற்றி கொண்டு இருப்பதனால அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுக்கு தலைவராவே வந்து வானதி சீனிவாசன் வந்து போடல. அதுல அந்த ரெஃபரன்ஸோட பேர்லயும் அவங்க பேர் இருந்துச்சு. இப்ப தேசிய தலைவர் அப்படின்றது ரொம்ப பெரிய போஸ்டிங்கா இருக்குமே, அது எப்படி அவங்களுக்கு கொடுப்பாங்க? அவங்க ஏற்கனவே பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர். சரி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஆண்டு இன்னும் 10 மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டை கவர் செய்ய வேண்டும் என்பது பாஜகவுடைய மிக முக்கியமான ஒரு திட்டமா இருக்கு. இப்ப 2026 தேர்தல் களம்
அரசியல் சூடு பிடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டை கவர் பண்ணுவதற்காக கூட வானதி சீனிவாசன் தேசிய தலைவரை நியமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 3 பேரில் யாரேனும் ஒருவர் தான் பாஜக புதிய தேசிய தலைவர். யார் அப்படிங்கறது கூடிய விரைவில் தெரிஞ்சிடும். ஏன்னா ஜே.பி. நட்டாவினுடைய பதவிக்காலம் 2023 முடிய வேண்டியது 24 வரைக்கும் அது நீட்டிக்கப்பட்டது. ஏன்னா மக்களவை தேர்தல்னு இன்னுமே அது அப்படியே இருக்கு. அப்ப இருக்கும்போது இந்த 3 பேரில் யாரேனும் ஒருவர் புதிய பாஜக தேசிய தலைவரா நியமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது நிர்மலா சீதாராமனா, புரந்தேஸ்வரியா, வானதி சீனிவாசனான்றத கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சிடும். கண்டிப்பா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வந்து இப்போ தேர்தல் அப்படின்றது வந்து இவ்வளவு நாள் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, தேர்தல் வரப்போகுதுன்னு. இப்போ வந்து நான் இப்பல இருந்து வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா 4 முனை போட்டி முடிவாயிருக்கு. அந்த டேட்டால இருந்து வந்து நான் முடிவுக்கு வர்றேன். தேர்தல் வெப்பம் இப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கரெக்டா 1 வருஷம் தான் இருக்கு. அடுத்த மறுபடியும் முதலமைச்சர் யார் அப்படின்னு தெரிய வர்றதுக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு ஆண்டுல வந்து நம்ம பேச போறோம். இந்த நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி சார். நன்றி.